சாய் பல்லவி மேம், இப்போ இந்துவா இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்துவா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா முகுந்த் கிட்ட எந்த கேள்வி நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க? இதை நான் எப்படியாவது முகுந்த் கிட்ட கேட்டிருப்பேன். when I am இந்து I would definitely ask this to him அப்படின்னா என்னவா இருக்கும்? ஃபோனை ஃப்ரெண்டு மாதிரி இங்கே பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் எல்லா கொஷனுக்கு ஏன்ப்பா நிஜ இந்துவை பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட முகுந்த் எங்கேயாவது பதில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. ஐ திங்க் ஷீ ஹேஸ் எவ்ரி கான்வர்சேஷன் வித் ஹிம் இன் எவ்ரி சுச்சுவேஷன். ஐ திங்க் தேவ் க்ரோன் அப் டுகெதர் அண்ட் சம்டைம்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஐ திங்க் வீல் டெவலப் தட் ஃபீலிங். நோ, அவங்க என் கூட இருக்காங்க, நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோன்ட்டு. அண்ட் இட்ஸ் பிகம் ஒரு வே ஆஃப் லைஃப்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்துக்கு போய் பேசணுன்ட்டு இல்லை, எப்பவுமே ஒரு உரையாடல் நடந்துட்டு தான் இருக்கு. லவ்லி லவ்லி. இப்போ வந்து முகுந்த் அவர்களுடைய காதல், வீரம், தியாகம், இந்த மூணுல எது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், இல்லைன்னா ஆச்சரியப்படுத்துன ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ஒரு பேட்ரியாட்டிசம். அவர் எந்த அளவுக்கு நம்ம நியூ வேஸ் இன் விச் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட், நியூ வேஸ் இன் விச் வில் ஹாவ் டு எலிமினேட் சம் சார்ட் ஆஃப் ட்ரபிள் நமக்கு வர்றதுக்கு ஐ திங்க் அந்த ஒரு தாட் இருக்குல்ல. ஏன்னா எப்போவுமே ஆஸ் ஐ திங்க் ஃப்ரம் வாட் ஐவ் சீன் இந்த ஃபிலிம், சம்டைம்ஸ் வீல் சே அவங்க சீனியர் சொல்கிறத நம்ம பண்ணணும் அந்த மாதிரி இருக்குல்ல. பட் தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ வில் கோ பியாண்ட் தட் அண்ட் சே இல்லை, லெட்ஸ் டூ திஸ் அண்ட் தென் லெட்ஸ் மேக் இட் ஒர்க். ஐ திங்க் ஹீ ஹேட் தட் இன் ஹிம் அண்ட் ஹீ ஹேட் தட் ஃப்ளேம். அண்ட் but I think his love for the nation and for army was so much that they would think that this is the right voice that's coming out of this person. So that's how I feel about it. I might be wrong, so just say it. Okay. So that's how I think I love him for what he has for army. Lovely. ஒவ்வொருத்தங்களும் என்னை ஆச்சரியப்படுத்துறீங்க, உங்களுடைய பதில்கள் எல்லாம் அப்படி இருக்கு. எஸ், கமல் சார், கர்னல் வினோத் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம். எஸ், ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் அவர் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு? வி கேன் ஹியர் இட் ஃப்ரம் யூ. நான் படம் பார்த்த போது அப்பா நல்ல வேளை ஆர்மியை தப்பாக ரெப்ரசன்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு பதட்டமே இருக்கும் எப்போவுமே. அது நீங்கள் காரணமாக இருந்தவர். மற்றபடி அதை ஸ்பாட்டில் இருந்து அனுபவித்தவங்க இவங்க 2 பேர் தான். நம்ம இப்போ வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸு வந்து உக்காந்துருப்பாங்க. இப்போ பேட்டன்னு ஒரு படம் பார்க்குறோம், அது மாதிரிலாம் தமிழில் எடுக்கலையேங்கிற வருத்தமெல்லாம் எனக்கு உண்டு. தின் ரெட் லைன் ஒரு படம் அதில் எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க நடிகர்களும் சரி, இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. இதில் நாங்கள் வந்து ஸ்டண்ட்டு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க, சினிமா ஸ்டண்ட் மாதிரி வந்துடக்கூடாதுன்னெலாம் சொல்லி தான் நான் அனுப்பிச்சேன். ஆனால் அதை நிகழ்த்து காட்டுவதற்கு இராணுவமே எங்களுக்கு துணையாக இருந்தது. அதில் முன்னோடியாக இருந்தது கர்னல். மஸ்ட் பி தேங்க்ட். ஏன்னா அவருக்கும் என்னளவு பதட்டமும் அச்சமும் இருந்திருக்கும், எங்கள் ஆர்மியை இவங்க தப்பாக ரெப்ரசன்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் டிக்கு போட்டுக்கிட்டு இன்ட்டு போடுறதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாருன்னு நானும் நம்புறீங்க. எஸ், அவரோட பேர் வந்து கர்னல் சரவண வினோத். இஸ் ஆக்சுவலி எக்ஸ் கர்னல். அவர் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறோன்னு அவராக தேடி ஆஃபீஸ்க்கு வந்தார். அவர் வந்து ஹீ இஸ் முகுந்த் சாருக்கு அவர் ஒரு 2-3 வருஷம் சீனியர், ஒன் ஆஃப் த சீனியர் பேச்சஸில் இருந்தவர். ஸோ ஹீ ஹர்ட் இட் அண்ட் ஹீ கேம் ஹிம்செல்ஃப், ஹீ வாலண்டியர்ட் ஹிம்செல்ஃப். இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கு சில ஸ்பெசிஃபிக் பெர்மிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு இருக்குது, இந்தியன் ஆர்மி ADGPA இருக்குது. அவங்ககிட்டலாம் நம்ம ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை படமாகவே ஆக்க முடியும். ஸோ அந்த நெசசரி பெர்மிஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக ஸ்கிரிப்டை அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் தொடங்கி அந்த கதையில் வரக்கூடிய எக்ஸாக்ட் ஆக்சுவல் லொக்கேஷன்ஸ், அந்த இடங்களில் அந்தந்த இடத்துல இந்த கான்ஃப்ளிக்ட் எங்கே இருக்குது, இந்த பெட்டாலியன்ஸோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குது. இன்ஃபேக்ட் முகுந்த் சார் இருந்த அவர் இப்போ இருக்கிற கம்பெனி கமாண்டர்ஸ் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அதே ரூமில், அதே கம்பெனியில், அதே ஹெட் குவார்ட்டர்ஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இத்தனை பேர் போய் அங்கே பாதுகாப்பாக இருந்து ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வரதே ஒரு சவாலான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கர்னல் சரவண வினோத் அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப பெருசு. அதுக்கு நன்றிலாம் சொல்ல முடியாது. அது அவரோட உணர்வு. அவர் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அவருடைய உணர்வு, ஐ திங்க் அந்த உணர்வு தான். இப்போ தேர் வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் தேர் வெரி ஹெல்பிங். அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் கிடையாது. அவங்ககிட்ட நீங்கள் ஒரு வழி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து அந்த இடத்துக்கு வந்து இறக்கி விட்டுட்டு பாதுகாப்பாக விட்டுப்பா. அவங்க ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு இராணுவ வீரர் இருக்கிற தெருவில் ரவுடிசம் குறைவாக இருக்கும். ஓகே. நான் இராணுவ வீரர்னு காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் தேவையான போது முன்னாடி வந்துடுவாங்க. எல்லைக்கு மட்டும் இல்லை, எங்கும் காவல்.
ஸோ அவருடைய பங்களிப்பு வந்து அந்த ஆக்சுவல் லொக்கேஷன்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு ட்ரைனிங்க்கு இப்போ சிவகார்த்திகேயனுக்கு ட்ரைனிங்க்கு தேவையான ஆட்களை அறிமுகப்படுத்துறதுலேருந்து ரியல் வெப்பன்ஸ், அவர் இப்போ ட்ரெய்லரில் இந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஸ்டாரிங் சிவகார்த்திகேயன் போட்டு சுட்டுட்டே வராரு இல்லையா, அது வந்து ரியல் வெப்பன். அவர் ஃபயர் பண்ணுறது எல்லாமே ரியல் வெப்பன்ஸ் தான். அவர் ஏற்கனவே துப்பாக்கிலாம் பிடிச்சிட்டாரு, நெஜ துப்பாக்கி எல்லாமே. இந்த ஸோ அதை ட்ரெயின் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஆக்சுவல் கன்ஸ் எல்லாமே வந்து ஆர்மியை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதில் தொடங்கி. ஏன்னா அவங்க படத்தை ஓன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, இதை பற்றி எடுக்கிறாங்க, இது ஹிந்திலையும் இந்த மாதிரி இப்போ ஹிந்தியில் படங்கள் வந்திருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு யூனிட்டை பற்றி இப்படி டெய்லி ஆக்சுவல் ஆர்மியில் நடக்கிற ஒரு கதை வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. எப்போவுமே அது பாஸ்ட்டை பற்றி இருந்திருக்கு, 71 வாரை பற்றி இருந்திருக்கு, கார்கில் வாரை பற்றி இருந்திருக்கு, ஆர் 65ல் நடந்த விஷயங்கள் பற்றி வந்திருக்கு. இன்றைக்கி டே டு டே நடக்கிற இப்போ 2014 இந்த கதை முடிஞ்சிருது, பட் ஸ்டில் இன்றைக்கும் இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு வந்து அங்கேயே நின்று ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமான தொடக்க புள்ளி அந்த பெர்மிஷன்ஸ், அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு இருந்தவர் வந்து கர்னல் சரவண வினோத். ஓகே. அண்ட் இன்னொன்று இதில் கமல் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இப்போ இவங்கெல்லாம் ஆர்மியில் அந்த ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ரக்சரில் இருந்தவங்க. இப்போ சிவாவுக்கு வந்து அவர் வந்து இந்த கதையை அவர் ஒரு விதமாக பார்க்குறாரு, தன்னோட தந்தையோட பொருத்தி பார்த்துக்கிறாரு. அது தவிர அவருக்கு வந்து இப்போ நான் இதில் இந்த 2 பேர்கிட்டையும் போனதுக்கே ஒரு காரணம் இருக்குது. இப்போ அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை அவர்கிட்ட கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜஸ் எடுத்து பார்த்தா எவ்ரி ஆகஸ்ட் 15th ஒரு Jan 26th வந்து ஒரு கொடி குத்தி ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு போஸ்ட் வந்து போடுவார். ஸோ அவருக்கு அந்த உணர்வு இருக்குது. அப்புறம் எப்பயோ பேசும்போது எனக்கு அவர் சொன்ன ஒரு சம்பவம், மேஜர் சரவணன் பற்றி, அவரோட அந்த மரியாதை நிகழ்வு ஒன்று ட்ரிச்சியில் நடந்துச்சு, அதுக்கு அவர் போனது, லைனில் நின்று போனது, அப்போ ஹி மஸ்ட் பி 14-15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அந்த உணர்வு அவருக்கு இருந்தது. அதே மாதிரி சார் இப்போ நான் சொன்ன அந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் சார் இஸ் அண்டர்கான் ட்ரைனிங். அது வந்து அப்போ ஓடிஎஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அகாடமி, அப்போ ஓடிஎஸ். அதில் ஹார்ஸ் ரைடிங்லேருந்து எல்லா ட்ரைனிங்கும் சார் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த ஒரு கமாண்டோ, இந்தியன் ஆர்மியில் இருக்கிற கமாண்டோக்கான கோர்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ அந்த கோர்ஸ் வந்து சார் ஆலவந்தான் படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அது வந்து மேக்கிங்லலாம் அப்போ ஐ திங்க் ஆலவந்தான் படம் தான் முதல்ல மேக்கிங் ஃபுட்டேஜ் போட்ட படம்னு நினைக்கிறேன். அது எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஆர்மி நோஸ் கமல்ஹாசன் சார் அண்ட் ஹிஸ் ஸ்பிரிட் ஃபார் தி ஆர்மி. அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. நம்ம எங்கேருந்து வரோம், யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், யார் இந்த படத்தை எடுக்கிறாங்க, எந்த கம்பெனிலேருந்து வரோங்கிறது காஷ்மீர் வரைக்கும் தெரிஞ்சுது. அண்ட் எவ்ரிவேர் தே ரெஸ்பாண்டட் இமீடியட்லி. ஸோ ஐ திங்க் இது எல்லாம் ஒரு அமைப்பாக இந்த படத்துக்கு இந்த கதையே தன்னை அமைச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வேண்டிய ஆட்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அதுவாக ஒரு அமைப்பாக எடுத்துக்கிச்சு. ஐ திங்க் படம் பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் நீங்கள் அர்த்தம் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் பியூட்டிஃபுல்லாக அமரன் அப்படின்ற ஒரு படமாக வந்து நிகழ்ந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அதில் எனக்கு ஒன்று கேட்கணும். அவர் சொன்ன கதையை வந்து பார்வையாளராக வந்து இப்படி நடந்திருக்கு, இப்படி கேட்டிருக்கு, கன்ஸ் எல்லாம் ரியல் கன்ஸ் அப்படின்னு. அதை அனுபவிச்சவரா, அந்த கன்னை தூக்கிட்டு நிற்கிறவரா, அங்கே ஓடுறவரா, அங்கே எல்லாத்தையும் பார்க்குறவரா, அந்த பர்சன் அந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவரா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறப்போ? இங்கே ஃபஸ்ட்டு அவங்க ஆர்ஆர் டீமுக்குள்ளே போகும்பொழுது வாங்க ஃபயர் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகும்போது சரி அவங்க ஃபயர் பண்ணணும், அதை நான் பார்க்கணுன்னு நினச்சேன் நான். அப்புறம் போனால் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாங்க. அது ரியல் ஏகே அது. ஸோ அதை எடுத்து வச்சு நான் ஷூட் பண்ணேன் நான். அப்போ ரொம்ப டார்கெட்லாம் கரெக்டாலாம் அடிக்க முடியல. அது எங்கெங்கேயோ போச்சு. அது நெக்ஸ்ட் டே வந்து இந்த ரைட் ஷோல்டரை மூவ் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது அதோட ரியல் பவர் என்னன்றது. இந்த எஜுகேஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் படத்தில் ஷூட் பண்ணும்போது சும்மா இப்படி வச்சுட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ண முடியாது. அன்றைக்கி அந்த ஷோல்டர் பெயினுக்கு அப்புறம் நான் எப்போ வச்சாலும் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுப்பேன். அந்த கன்னை ரியலாக ஷூட் பண்ணுறோமோ பண்ணலையோ, இந்த மாதிரி இதில் சின்ன விஷயங்கள் எனக்கு மும்பையில் கூப்பிட்டு போய் பேசிக்காக வெப்பன் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ கன்னை எடுத்தாலே இப்படி ஹோல்ட் பண்ணுன்றது அது எந்த அளவுக்கு மைண்டில் மெமரி ஆயிடுச்சுன்னா, இப்போ முருகதாஸ் சார் படம் ஷூட் பண்ணும்போது அதில் வேறு சிலர் வந்து கன்னை பிடிச்சிருந்தாங்க. அவங்க சும்மா அப்படி கேஷுவலாக பிடிச்சிருந்ததை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் ஒரு ரியலாக ஒரு ஆர்மி பர்சன் மாதிரி அப்படிலாம் பிடிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி பிடிங்க, இப்படி கரெக்டாக இப்படி வைங்க, இப்படி தான் நிற்கணும், நீங்கள் ஒரு கமாண்டர் தானே, நீங்கள் இப்படி தான் நிற்கணும்னு. அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கேட்குறாங்க, சார் அமரனா சார் அப்படின்றாங்க. எஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு மசில் மெமரியாக இருந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட அது டிஎன்ஏக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. இது அவங்களோடய சேர்ந்து ட்ரெயின் பண்ணி படத்தில் பண்ணும்பொழுது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம கன்னை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க சொல்லும்பொழுதே அதான் சொன்னாங்க, உங்களோட இன்னொரு கை மாதிரி அது ஆயிடணும், அப்படி நீங்கள் யூஸ் பண்ண பழகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் கன்று ஹேண்டில் பண்ணுறோன்றதெல்லாம்.
அதுக்கப்புறம்லாம் அதுவும் ஒரு பார்ட் தான் Part of நமக்கு. the body. ஆமாம். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சார் வந்து நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட் மட்டும்தான் சொன்னாங்க. ஆ. அவங்க நினச்சிருந்தா 1 hour கிளாஸ் எடுத்துருந்துருக்கலாம், இதை இப்படி இப்படி தான் பண்ணணும். நான் நினைச்சேன் சார் ஏதாவது சொல்லி அந்த நம்பிக்கையில் விட்டாங்க. அதுதான் இன்னும் ஜாஸ்தி பொறுப்பு ஜாஸ்தி ஆச்சு. நீங்கள் இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லி தான் நம்ம லிஸ்ட் எடுத்து டிக் பண்ணி அப்படி ஒரு மெக்கானிக்கலாக போயிருந்திருப்போம். நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. ஸோ அதுதான் இன்னும் ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணுன்றது என் கூட நடித்த அத்தனை பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து தான் ட்ரைனிங் எடுத்துட்டோம் ஆஸ் எ டீம். நீங்கள் கேட்டீங்க முகுந்த் சாரோட காதலா வீரமா தியாகமான்னு சொல்லி, அதை தாண்டி ஒரு பெரிய ஆட்ரிபியூட் அவருக்கு இருக்குது. அது நான் படம் பண்ணும்போது பார்த்தேன். அவர் ஹீ இஸ் எ ட்ரூ லீடர். வாவ். அது இந்த படத்தில் ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்கும். அதனால ஒரு டீமாகவே தான் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ஒன்றாவே தான் இருப்போம், ஒன்றாவே தான் சாப்பிடுவோம். ஷூட்லேயும் சரி, அதில் இருக்க எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்லேருந்து நடிக்க வந்தவங்க. அதில் யாருமே வந்து இவங்க வந்து இந்த ரோல் பண்ணுறாங்க இந்த ரோல் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு டீம். ஸோ ஷூட் முடித்தாலும் ஈவினிங்கும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். ட்ராவல் பண்ணும்போது, ஷூட் முடிக்கும்போது எல்லாரோடையும் ஒன்றா தான் இருப்போம். அங்கே அவங்க நிறைய பேர் ஹிந்தி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷில் அவங்க பேசுவாங்க. நான் எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. கியா குச் நை சப் டீகே இதை வச்சு தான் அங்கே ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி காஷ்மீர்னு சொல்லும்போது, நான் காஷ்மீர்னு சொன்னோன்னே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுனது புது வெள்ளை மழை அப்படிலாம் அப்படிலாம் இல்லை. மலை மேலே மட்டும் பனி இருந்துச்சு, வேற எங்கேயும் பனி இல்லை. ஜூன் ஜூலைலாம் ஆகஸ்ட் மாதம்லாம் இது என்ன மெட்ராஸா இல்லை காஷ்மீரா என்ன ஒரு எனக்கு ஒன்றும் புரியலையா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ரொம்ப அழகான ஒரு ஊர். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காஷ்மீருக்கு போகிறேன். அந்த டெரெயினில் ஷூட் பண்ணுறதே ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸாக தான் இருந்துச்சு. அது டீமாக எல்லாருக்கும், அண்ட் சாய் கேமராமேன் அவராக இருக்கட்டும் அண்ட் அவங்க டீமாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கோன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த படம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு. அது இந்த படத்தை தாண்டியும் எனக்கு லைஃப் லாங் பயன்படுற மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. அது துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறது உட்பட. ஓகே. ஸோ எல்லாருடைய கொலாபரேட்டிவ் ஒர்க் அமரன் அப்படின்றது தெரியுது. கமல் சார், தயாரிப்புக்கு யாரெல்லாம் அவங்க கூட இணைந்துக்கிட்டாங்க சார்? டீம்னு சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி ஆர்மியில் நிறையா பேர் ரகசியமாக பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ, இதுக்கு பின்னாடி நிறைய டீம் இருக்குது. முக்கியமாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறது வந்து ஒரு 4 எழுத்து மாதிரி இருக்கும், 5 எழுத்து மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி உழைத்து விட்டு சென்றவர்கள், இன்றும் உழைத்து கொண்டிருப்பவர்கள். இப்போ கிட்டத்தட்ட 50 படங்களை நெருங்கி விட்டது ராஜ்கமல். இதுக்கெல்லாம் பின்னாடி உழைப்பு இருக்குது. அதில் முக்கியமாக இந்த படத்தை பொறுத்தவரையிலும் மகேந்திரன் அவர்கள். ஏன் அதை குறிப்பாக சொல்கிறேன்னா, என் கூட வேலை செய்யணும்னா என் சகோதரன் மாதிரி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி நிஜமாகவே என்னோட கூட பிறந்தவர் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவருங்க தான் ஈடு கொடுக்க முடியும். என்னுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்தவும் கூடாது, ஆனால் அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டும் இருக்கணும். ஏன்னா நஷ்டத்தில் முடிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கான எல்லா பாதுகாப்பையும் அவர்கள் நல்க வேண்டி இருக்கும். அப்படி பல படங்களாக இப்போ எங்க கூட செஞ்சிட்ருக்கிறவர் வந்து மகேந்திரன் அவர்கள். அவருக்கு என்னன்னா, இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்திருக்கார். அவர் என்னுடைய சகோதரருடைய போஸ்ட்டை அவருக்கு கொடுத்துருக்கீங்க. ப்ரொடியூசர் போஸ்ட்டை நான் அவருக்கு கொடுத்தேங்கிறத விட இதுதான் நிஜம். இதுக்கப்புறம் நான் வந்து கணக்கு பார்க்குறதோ அல்லது கரெக்டாக போகுதான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உறவு அப்படின்னு ஆன மாதிரி அது ஆயிடுச்சு. அதனால் கணக்கெல்லாம் அவர் பார்ப்பார். என் பேராசையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை நிகழ்த்தி காட்ட வேண்டியது இவங்களோட. அதில் என்ன இடைஞ்சல் வந்தாலும் அதை எங்கிட்ட கொண்டு வர்றது, வென்ற பின் வந்து செய்தி சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தில் வர்ற அந்த கண்டேன் சீதையை தான், சீதையின்னா ராமர் பதறிடுவாரா. அப்புறம் என்னாச்சுன்னு, நான் ஃபஸ்ட்டு நல்ல செய்தியை சொல்லிடணும். கண்டேன் அப்படின்னா பார்த்துட்டாருன்னு, அதுக்கப்புறம் சீதையை சொல்லிக்கலாங்கிற மாதிரி எனக்கு வர்ற செய்திகள் எல்லாம் நல்லவை முதலில் வரும். அது எப்படி நல்லதாச்சுங்கிற கதையை அப்புறமா நிதானமாக சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல கதைகள் நிறைய கேட்டிருக்கேன். அதில் ஒரு கதை தான் இந்த அமரன் படம் நிறைவு பெற்ற கதையும். இவர் ஒன்று சொன்னார், என்கிட்ட ஒன்றுமே சொல்லலைன்னு. சில பேர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது பெட்ரு. ஏன்னா அவங்க கண்ணை பார்த்தா தெரியும் நேர்மை இருக்குன்னு, அவங்க பார்த்துவாங்க. இவர்கிட்ட நான் வந்து உங்கள் படம் மாதிரி பார்த்துங்கன்னு தான் சொன்னேன். நான் நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லா படத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும்.
இது உங்கள் படம் மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒதுங்கிட்டேன். 2 நாள் வந்திருப்பேன் நான் தயாரித்து இயக்கும் படத்துலேயும் ரொம்ப எங்கள் பிரதர் வரமாட்டார் ஆஹா. செட்டுக்கு. என்ன சந்தேகமாக இருக்கா இந்த படம் சரியாக பண்ணுறேன் நானும் கேட்டுருவேன் நான். அதனால் தள்ளி வந்து தான் பார்த்துட்ருப்பேன். அந்த நல்ல பழக்கம்தான் நான் இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்டு தி வேர்ல்ட் ஆஃப் அமரன் ஒரு ஏவி ஒன்று பார்த்துடலாமா? நம்ம கடந்து போய்டுவோம்ல பேப்பரில் படிச்சுட்டு ஒரு நியூஸை. அப்போ நான் பார்த்த ஒரு விஷயம், ஐ திங்க் ஏதோ ஒரு டெலிவிஷன் சேனலில், When terror struck the valley, these brave men stood up and evacuate a village in time. If Mukund was here today, he would have taken that award with a lot of pride and a lot of happiness. So all I could think about at that point of time was, you're doing this for him, so be proud. இதில் ஒரு பெரிய ஒரு சோல்ஃபுல் ஜேர்னி இதுக்குள்ளே இருக்குது. இது டெஃபினட்டாக இந்த கதையை சொல்லும். இது இது ஒரு படமாக பண்ணணும். மேலே மேலே ரிசர்ச் பண்ணும்போது இதில் இருக்கிற களம் இருக்குல்ல, இந்த களம், இவர் ஒர்க் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ரெஜிமெண்ட், அதுக்கப்புறம் இவர் பர்மனெண்ட்டாக ஃபைனலி போய் இருந்த ரெஜிமெண்ட், அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ மெனி திங்ஸ் வருது. இது ஒரு ஹீரோவை பற்றின படம். சோல்ஜருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக ஒரு ஓட் மாதிரி பண்ணும்போது சிவாஸ் பண்ணால் எப்படி இருக்கும், சிவகார்த்திகேயன் பண்ணால் எப்படி இருக்கும்? இது காஷ்மீருக்குள்ளே தான் ஷூட் பண்ண முடியும். அது காரணம், இது காஷ்மீருக்குள்ளே நடக்கிற இஷ்யூஸை பேஸ் பண்ண படம். இது எல்லாமே ரியல் லொகேஷன்ஸ். இங்கே மோஸ்ட்லி இந்த மக்களை, இந்த முகங்களை, இவங்களுடைய பிரச்சனைகளை இதை சொல்கிற படமாக தான் இந்த படம் இருக்கும். மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் எந்த கம்பெனியில் இருந்தாரோ, சீட்டா கம்பெனி அவருடைய கம்பெனி, அங்கே அதே இடத்துலையே அவர் தங்கியிருந்த ரூம், அவர் தங்கியிருந்த இடம், அந்த இடத்துலயே நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்து, தட் இஸ் ஆல்சோ a very important character in the film. அவங்க ரொம்ப ஸ்டாய்க்னு சொல்லுவாங்க, ஒரு மன உறுதின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழில், அந்த மாதிரி ரொம்ப மன உறுதி படைத்த ஒரு பெண். ரொம்ப 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 டஃப்பான ஒரு ஃபிலிம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். எல்லாரும் போடுற எஃபர்ட் என்னன்னா, கிரேட் மேன் மேஜர் முகுந்த் சார் அவருடைய ஸ்டோரி எடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் எங்களுடைய கடமை, இது அவருக்கான ட்ரிபியூட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். Yes. Thank you so much. Thank you.